ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒன் லைஃப். இந்த படத்தை இயக்குனது பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹாஸ், ரைட்டிங் லுசிண்டா காக்சன், நிக்சன் ட்ராக், பார்பரா விண்டன். இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா ஆந்தனி ஹாப்கின்ஸ், நிக்கி விண்டனாக நடிச்சிருக்காரு. யங் நிக்கி விண்டனா வந்து ஜானி ஃபிலின்ன்றவர் நடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேபி விண்டன் என்ற கேரக்டரில் எலனா போம் காட்ட நடிச்சிருக்காங்க. மேட்டில்டா த்ரோ, லேனா ஒலின் வந்து கிரேட் விண்டன் அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. டேனியல் ப்ரவுன், டிம் ஸ்டீல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சார் நிக்கோலஸ் நிக்கி விண்டன்றவர். அவர் வந்து ஸ்டாக் ஹோல் மார்க்கெட்டில் லண்டனில் இருக்கார். அவர் வந்து அந்த உலக வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி அவர் வந்து செக்கோஸ்லோவாக்கு போயிட்டு அந்த நாசி ஆக்குபேட் பண்ண அந்த சில்ட்ரன்ஸுங்களை வந்து அவருக்கு பாதுகாப்பார். அதை வந்து அவங்க உயிரை காப்பாற்றுறாரு. இது வந்து உண்மை சம்பவமாக இருக்கிறதால படம் வந்து ஸ்லோவாக போகுது. இந்த ஆண்டனி ஹாப்கின்ஸ் வந்து அந்த கேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவர் மாதிரியே இவரை வந்து தேர்வு செஞ்சு பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் வந்த ஸ்வர்கார் தாமோதர் ஸ்பீக்கர்ன்ற படத்தில் ரந்தீப் ஹூடா வந்து அந்த கேரக்டரே மாதிரி அப்படியே ஒல்லியாகி மூடி கொட்டின மாதிரி அதே மாதிரி நடிச்சிருந்தாரு. வரலாற்று சிறப்புமிக்க அந்த கேரக்டர் வந்து அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஆண்டனி ஹாப்கின்ஸும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லிஸ்ட்டை கூட கடைசியில் அவங்க வந்து ஒப்படைக்க மாட்டாங்க, நிராகரிச்சிடுவார். ஸோ அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அந்த குழந்தைங்களை வந்து எப்படி காப்பாற்றினான்றது தான் கதை. ஷிண்டிலர் லிஸ்ட் எப்படி வந்து நிறைய பேர் உயிரை காப்பாற்றினாரோ அதுக்கு ஈடு இணையாக இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு உயிர்ன்றது சும்மா இல்லை. இப்போ ஒரு சமீபத்தில் வந்து ஹிந்தி படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுட்டு தள்ளுவாங்க அப்படியே 2 ஹீரோவும் சேர்ந்துன்னு. அது மாதிரிலாம் இல்லாமல் ஜானி ஃபிலினும் இந்த ஆந்தனி ஹாப்கின்ஸும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் லிஸ்ட் மாதிரி படம் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமாக இருக்கும். இந்த படத்தில் இசையும் நல்லா இருந்துச்சு. ஓல்கன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் இசை, கேமரா எல்லாமே ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் தான். ஸோ திரைப்பட ரசிகர்கள், அவார்டு வின்னிங் படம் அது மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம், இந்த கிளாசிக் வந்து ஒரு ட்ரூ ஈவெண்ட்ஸ் வச்சு எடுத்த படம் வந்து ஒன் லைஃப் வந்து நல்ல படமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.